அனைவருக்கும் நற்குலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்குலரி. 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரூரல் கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணையவழி இணையப்பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுவான். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் அல்லது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இந்த தளம் இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பயிற்சியாளர் கதிரவேல் முருகன் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிஸ்காம் அப்படின்னு ஒரு காம்பஸ், இந்த தலைப்பை பார்த்த உடனே என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த தலைப்புகள்லாம் பார்த்தோன்னே புரிஞ்சிடும். இது ஒரு கோட் வேர்ட் மாதிரி இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், என்ன சார் இது அப்படின்னு. பிஸ்னஸ்ல உள்ள கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பத்தி தான் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பொதுவா நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது எல்லாத்துலயுமே கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் எப்பயுமே நம்புவேன். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இந்த டூ ஆர் டை, மேக் இட் ஆர் பிரேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய லைஃபை டிட்டர்மைன் பண்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அந்த டாபிக்கை செலக்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பத்தி பேசும்பொழுது நம்ம பொதுவா என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு பெரிய லெவல் கான்வர்சேஷன். அதாவது ஒரு ரிலையன்ஸ் அம்பானியும் டெஸ்லா எலான் மஸ்கும் பேசிக்கிறது தான் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இல்லை நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலா கோட் சூட் மாட்டிட்டு போய் பேசக்கூடியதான் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். என்னோட பார்வையில ஈவன் நம்ம ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசுறதா இருக்கலாம், இல்ல கீரைக்கிரமா பேசுறதா இருக்கலாம், எல்லாமே ஒரு வகையான பிசினஸ் கம்யூனிகேஷன் தான். எந்த அளவுக்கு பொறுமையா தெளிவா நம்மளால பேச முடியுதோ அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு முக்கியமான விஷயம்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை சில நேரத்துல நம்ம பார்ப்போம். கேபை புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியெல்லாம் ஓகே கேப் வந்துடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. இப்போ உடனே நம்ம அவங்களுக்கு கால் பண்ணுவோம். அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, சார் டிராப் எங்க, எவ்வளோ காட்டுது? இந்த கேள்வியை கேட்கும் போதே நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் கோபமாயிடுவேன். ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும், இந்த ஒரு கேள்விக்கு கோபமாயிடுவேன். அப்புறமா அவங்க கிட்ட நான் கேட்கிற கேள்வி, உனக்கு இந்த காஸ்ட் கட்டுப்படி ஆகல அப்படின்னா நீங்க ஏங்க இதுல டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். கொஞ்சம் காரசாரமான விவாதம் நடக்கும். இது வருஷத்துக்கு ஒரு 4-5 தடவை நடந்துட்டு இருந்தது. ஓகே, நம்ம தான் பிசினஸ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பாக்குறோம் இல்லையா, நமக்கும் வேலையாகணும். அவங்களும் பிசினஸ்ல இருக்காங்க. அப்ப ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்டாரு, சார் இதுதான் காஸ்ட்லியா இருக்குன்னா ஏன் சார் இங்கே திரும்ப திரும்ப கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. அந்த டைம்ல எனக்கு தோணுதுன்னா, ஆமா, ஸோ அதாவது இதுல அவங்க எக்ஸ்ட்ரா கேட்கறது சரி தப்பு, நாம கொடுக்க வேண்டாம், அந்த விஷயத்துக்கு போகல. ரிப்பீட்டடா நான் ரொம்ப கோபமா இருந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கும் தேவைன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இல்லையா அப்படிங்கிற மெசேஜ் அவர் சொன்ன டோன் இதெல்லாம் அக்செப்டபிள் கிடையாது. இருந்தாலும் அந்த விஷயம் எனக்கு ஒரு தெளிவு கொடுத்துச்சு. நம்ம பிசினஸ்ல நம்ம கஸ்டமர் கிட்ட சிலர் அன்ஹாப்பியா இருப்பாங்க. எவ்வளவு பண்ணாலும் அவங்களுக்கு திருப்தி ஆகல அப்படின்னா, நம்ம பிசினஸ் வளர்றதுக்கு நம்மளுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்னா, சரி இந்த செட் ஆஃப் கஸ்டமர் தேவையில்லை அப்படிங்கறத, இல்ல இந்த விஷயத்த நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாதான் எங்களோட டிராவல் பண்ண முடியுங்கிறத
கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம வந்து தயங்கக்கூடாது. இது வந்து நான் இந்த ஓலா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டேன். எங்கெல்லாம் நாம வந்து கரெக்டான கஸ்டமர் இல்லையோ அங்க வந்து நம்ம டிஸ்கனெக்ட் ஆயிடணும். யாரெல்லாம் நமக்கு கரெக்டான கஸ்டமர் இல்லைன்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட இருந்தும் நாம கொஞ்சம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்மளால அடுத்த ஸ்டெப் போகும்போது நம்ம தூக்கிட்டு போற பாரம் வந்து குறையும். நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து இந்த ஒரு பர்சனை மட்டும் மைண்ட்ல வச்சுக்காம ஒரு பொதுவான இது நல்ல விதமா பயன்படுத்தக்கூடியவங்களை வச்சு கொடுக்கும்போது தெளிவா இருக்கும்னு நம்புறேன். ஒரு காய்கறி விக்கிறவங்க கிட்ட நம்ம பேசுவோம். ஜென்ரலா சொல்லுவாங்க, பெரிய பெரிய கடையெல்லாம் போயிட்டு அப்படியே பில் வந்து கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா கீழே இங்க வந்துதான் நம்ம கிட்ட அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன பர்ச்சேசஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆயிடுது. பெரிய பர்ச்சேசஸ் பண்ணும் பொழுது நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா ரொம்ப அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு நாம வந்து அந்த கம்யூனிகேஷன்ல நம்மள ஆல்ரெடி நம்ம அங்க வந்து சோல்ட் அவுட் ஆயிடுறோம். அதனால சின்னதோ பெருசோ ஒவ்வொரு கம்யூனிகேஷன்லயுமே நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம வந்து நம்ம கூட பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன கிடைக்குது, எப்படி இந்த அப்ரோச் பண்ணுங்கிறத யோசிக்கணும். எப்பயுமே பிசினஸ்ல இன்னொருத்தர் வந்து ஆப்பனண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம இவங்க வந்து நம்மளுடைய பிசினஸ் பார்ட்னர், இல்ல வந்து பிசினஸ் அப்படின்னாலே 2 பேர் வேணும். கை தட்டினா ஓசை வரனா 2 கையில தட்டணும்னு சொல்ற மாதிரி பிசினஸ் அப்படிங்கறதோட வெற்றி 2 பேருடைய வெற்றியுமே இதுல அடங்கி இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய மனசுல எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கம்யூனிகேட் பண்ணும். அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல மட்டும் கிடையாது. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், எப்படி ட்ரெஸ் பண்றோம், எப்படி வந்து நம்மளோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றோம், இது எல்லாமே வந்து நம்மளோட கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நார்மலா ஒரு பீக்கான சீசன் வச்சுக்கோங்க. அந்த பீக் சீசன்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அன்ரிசர்வ்ட்ல போற மாதிரி இருந்தது. அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டு ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கும் பொழுது அந்த சீட்ல 4 பேர் சீட்ல 4 பேர் உட்கார்ந்து இருந்தா கூட எக்ஸ்ட்ராவா ஒருத்தருக்கு வந்து கொஞ்ச நேரத்துல இடம் கொடுக்க ஆரம்பிச்சு ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா அந்த சீட்டை நெகோசியேட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. பல ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அமைதியா நின்றுட்டே போயிடுவேன். பட் ஒரு டைம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எப்படி இதை வந்து பிச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். இப்ப நான் வந்து கொஞ்சம் லீனா தான் இருப்பேன். அவங்க கிட்ட பேசும்போது, சார் இது அன்ரிசர்வ்டு, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் யார் வேணா வந்து உட்காருவாங்க சார். நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல். பாருங்க, நான் கொஞ்சம் லீனா தான் இருக்கேன், என்னையே நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த லாஜிக் வந்து எனக்கு நிறைய தடவை சீட் கிடைக்கிறதுக்கு வந்து உதவி இருக்கு. அதாவது எனக்கு சீட் வேணும் கொடு அப்படின்னு மட்டும் கேட்கறத தாண்டி உங்களோட பெயின் பாயிண்ட். ஏன்னா இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள் இங்கேயே பிசினஸ் கம்யூனிகேஷன் சொல்றேன்னா, எனக்கு சீட் வேணும் நீ கொடு. ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகணும் உனக்கு ஆசை இல்லையா அப்படின்ட்டு, கலகலப்பு 2 நினைக்கிறேன். உனக்கு கல்யாணம் நான் ஏன்டா ஆசைப்படணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் பிசினஸ்ல நிறைய நேரம், சார் மந்த் எண்டு சார் இயர் எண்டு, ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஓகே. அதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமரை வந்து நம்ம பக்கம் கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அந்த பெயின் பாயிண்ட்ஸ் ஒட்டி நாம வந்து எப்படி அப்ரோச் பண்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். கம்யூனிகேஷனுக்கு நிறைய நேரம் அடுத்ததா பார்த்தோம்னா, பாகுபலி படத்துல வந்து நிறைய காட்சிகள் அந்த டீமோட பிளானிங்ல சின்ன கண்ணசைவு கையசைவுல பெரிய பெரிய விஷயங்கள் வந்து அங்க நடக்கும். அதை பார்க்கும் பொழுது வந்து ஒரு பிரமிப்பா இருக்கும். நம்மளோட டீமோட கோஆர்டினேஷன், அதுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணுவாங்க, அந்த பிளானிங்க, அதனுடைய எக்ஸிகியூஷன், இது ஒவ்வொன்றுமே, அதாவது சினிமா நிறைய விஷயங்கள் கதை, அதையும் தாண்டி அந்த ஒரு கோர்வையா இந்த டீம் கம்யூனிகேஷனை வந்து ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. நீங்க
பிசினஸ் கம்யூனிகேஷன் ஆங்கிள் இருந்து அந்த படத்தை ஒரு முறை பார்க்க முடிஞ்சதுன்னா நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போ இந்த டாபிக்ல 20 பேருக்கு மேல பேசியிருக்கனால தியரி கொஞ்சம் கம்மியா வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறேன். நான் என்னோட பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த டாபிக்ல ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் தனிப்பட்ட முறையில இருக்கும். எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சோ அது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன லாஜிக்ல நம்ம இந்த முடிவு எடுக்கிறோம், இதுக்கு பின்னாடி உள்ள சூட்சமம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இங்க கேட்கிற எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டே டு டே நம்ம யூஸ் பண்ணக்கூடியதே பார்ப்போமே. இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு இன்வைட் பண்றோம். நம்ம ஒரு கஸ்டமர் பிரச்சனை சொல்லியிருக்காரு, ஈஸியான வேலை, ஆனா அதை கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் காம்ப்ளிகேட் பண்ணி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன நடந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறோம். அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறதுக்கு நமக்கு தோன்றதெல்லாம் போட்டு நம்ம அனுப்பிச்சிருவோம். இன்னைக்கு மெசேஜ்ல தானே பிரச்சனை பண்ணிட்டு வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பிச்சிடும். வாய்ஸ் நோட்ஸ் ஒரு அடுத்த ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். நான் என்னோட பிசினஸ்ல ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு என்ன பண்றேன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பிளஸ் வாய்ஸ் மெசேஜ், அதுக்கு ரிலவெண்டான ஏதாவது இமேஜஸ் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த 1 நிமிஷம் மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நிறைய தடவை நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துப்பேன். இந்த எக்ஸ்ட்ரா டைம் எப்படி யூஸ் ஆகுதுன்னா ஃபியூச்சர்ல குழப்பங்கள் வர்றதை தடுக்குது. நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு அவுட்புட் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ என்னோட துறையில இப்ப ஏஐ சார்ந்து நான் நிறைய பிசினஸ்க்கு கொடுக்குற ட்ரைனிங்ல நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா அதை தெளிவா அனுப்புறது எப்படி அப்படிங்கறத பத்தி மட்டும் ஒரு 1 hour பேசுறோம். அதுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது பேசுறோம். நீங்க ChatGPT-யோ வேற ஏஐ டூல்ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்ப நினைக்கிற மெசேஜ் எடுத்து make it eye pleasing and easy to understand for my customer, for my family, for my supplier அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டீங்கன்னா அந்த மெசேஜ்ல அந்த பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்கும். அதை எடுத்து அது ஒரு 70% வச்சுக்கலாம். அடுத்த 30%க்கு நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலா என்னெல்லாம் யோசிப்போமோ அதை போட்டு அனுப்பும் பொழுது என்னோட கம்யூனிகேஷன் என்ஹான்ஸ் ஆயிருக்கு. இவ்வளவு நாள் அதே மாதிரி தான் நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். நான் அதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் ரொம்ப அதிகம். இப்ப கம்மியான டைம்ல அதை பண்ண முடியுது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸா சொல்லணும்னு பாக்குறேன். நீங்க ஒவ்வொருத்தருமே உங்களோட பிசினஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு டிசைனரோட ஒர்க் பண்ணிருப்பீங்க. முக்கியமா நாம நம்ம டீம்ல ஒருத்தர் அனுப்பிச்சு டிசைனர் பக்கத்துல அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு பேனர் அடிக்கிறதுக்கோ போஸ்டர் அடிக்கிறதுக்கோ டிசைனர் அவரோட கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய நேரம் பாத்தீங்கன்னா நாம ஒண்ணு நினைச்சிருப்போம் மனசுல, நாம ஒரு நிஜமான ராக்கெட் வேணுன்ற அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு சாதாரண டிசைனுக்கு எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி பொறுமை இழந்து ஏதோ ஒரு பேப்பர் ராக்கெட்டாவது வச்சு கொடுத்து விடுப்பா அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் நம்ம டிசைன்ஸ்க்கான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். எனக்கு நிறைய தடவை இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. நம்மளே போய் அங்க உட்காரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம மனசுல இருக்கிறத ஒரு தெளிவா பேப்பர்ல போட்டுட்டு எதுக்காக பண்றோம், என்ன கண்டென்ட் போடுறோம், இது எல்லாமே நாம போகும்பொழுது எழுதிட்டு போனோம்னா கரெக்டா இருந்துச்சு. இந்த இடத்துல நான் சொல்ல வர பாயிண்ட், நம்ம பவர் பாயிண்ட் யூஸ் பண்ண முடியுமோ இல்ல கேன்வா யூஸ் பண்ண முடியுமோ, ரஃபா ஒரு டிசைனை போட்டுட்டு அந்த ஸ்பாட்ல போய் உக்காந்தோம்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவு இருக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவோ கிளாரிட்டியோ இல்லாத இடங்கள்ல தான் பிரச்சனை நம்மள அதிகமா பாதிக்குது. குழப்பம் நிறைய இடத்துல இருக்கலாம், ஆனா அந்த குழப்பத்தோட ஆரம்ப இடம் நாமளா இருந்தோம்னா நம்மளை சுத்தி நமக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தெளிவான இன்ஃபர்மேஷனோட நாம தயாரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பொதுவான என்னுடைய அனுபவங்கள் சொன்ன டீம்ல சொல்லும் பொழுது நம்ம ஒரு தலைவரா ஒரு பிசினஸ் ஓனரா நம்ம கம்யூனிகேட் பண்றோம்னா அந்த கம்யூனிகேஷன் ஒரு 10,000 பேர் இருக்க கம்பெனியோடைய பிசினஸ் ஓனர் கடைசியில் இருக்கிற ஒருத்தர் வரைக்கும் அவங்களே கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. பண்ண மாட்டாங்க.
நம்ம பிசினஸ்ல இப்போ ஒரு 15 பேர் இருக்கலாம், 30 பேர் இருக்கலாம். நம்ம வந்து எல்லாரோடையும் நாமளே கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்க வேண்டியது இல்ல. நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்னா, அதாவது எல்லாரோடும் நாமளே பேசணும்னு நினைக்க வேண்டியது இல்ல. ஃபர்ஸ்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா? நம்ம சொல்ற விஷயத்த அந்த ஃபர்ஸ்ட் லெவல் லீடர்ஸ் தெளிவா எடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா, ஒரு தலைவரா, ஒரு பிசினஸ் ஓனரா, ஈவன் ஒரு பிசினஸ் மேனேஜரா நம்ம வந்து அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கடைசி ஆள் வரைக்கும் போய் ஒவ்வொருத்தரை புதுசா நம்ம ஹையர் பண்ணும் போதும் அவங்களோட வந்து ஒரு 4 மணி நேரம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல. ஏன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயும் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம், அந்த எம்ப்ளாயிக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறதுக்காக ஒரு பிசினஸ் ஓனரோட டைமை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. சொல்ல வேண்டிய விஷயங்களை வீடியோவா எடுக்கலாம், இல்ல ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ரிப்போர்ட்டிங் மேனேஜர் வந்து சப்போர்ட் கொடுக்கலாம். பிசினஸ் ஓனரா அவங்களை இன்ஸ்பயர் பண்றது, மோட்டிவேட் பண்றத வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் போட்டுட்டு நேரடியா அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு விரும்புற மாதிரியான ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா 5 மணி நேரம் முதல் நாள் அவங்கள வச்சு நம்ம செய்யறதை விட இது பெட்டரா இருக்குன்னு ஒரு கட்டத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். கூடுமான வரை நம்மளுடைய தகவல்களை வந்து டாக்குமெண்ட்ஸா நம்ம வந்து ஷேர் பண்ணிடணும். தெளிவான ஆடியோ மெசேஜஸ், அதை பத்தின ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், இது எல்லாத்தையுமே கொடுத்து அவங்களே அதை பார்க்க வச்சு அதுக்கப்புறமா சந்தேகங்களுக்கு நம்ம வந்து நேரம் ஒதுக்கலாம். இப்படி பண்ணும் பொழுது நம்மளோட நிறுவனத்துல ஆரம்பத்துல இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அந்த ஊழியரோட மனநிலை வந்து ஒரே மாதிரியே இருக்கும். இந்த நிறுவனத்துக்கு என்ன தேவைன்னு என்கிட்ட தெளிவா சொல்லியிருக்காங்க, அது எனக்கு புரிஞ்சிருச்சு, அதுல சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கலாம், அதன்படி நான் நடக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இந்த இடத்துல சொல்ல வர பாயிண்ட், நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் மேனேஜரா இருந்தால் எல்லாரோடையும் எல்லா நேரமும் நாம தான் கம்யூனிகேட் பண்ணணுன்றது கிடையாது, நேரடியா பேசணுன்றது இல்லை. நம்ம வந்து அதுக்கான டூல்ஸை யூஸ் பண்ணலாம், அதுக்கான ரிசோர்சஸ், அந்த டீமோட ஸ்ட்ரக்சர்ல எங்கெல்லாம் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம அந்த வேலையை கொடுத்து பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல லீடர் எல்லாத்துக்கும் மெசேஜை டைரக்டா அவரே தான் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நீங்க அரசாங்க திட்டங்களே பாருங்க, ஒரு பிரதமரோ ஒரு முதல்வரோ கடைநிலையில இருக்க ஒரு வீடு வரைக்கும் வந்து அவங்களே எல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்கும், அதே விஷயங்களை வந்து நம்மளோட நிறுவனத்திலையும் நம்ம வந்து கொண்டு வந்துடணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டீ ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன டீ கடை இருக்கு. ஒரு சின்ன டீ கடைய ரன் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தரே ரன் பண்ணக்கூடிய கடைகள் நம்ம பார்த்திருப்போம். கஸ்டமருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட அதே கடையை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கேஷியரா இருக்கணும், ஒருத்தர் வந்து டீ மாஸ்டரா இருக்கணும். இப்ப இதே ஒரு 18 மணி நேரம் அந்த கடை ரன் ஆகுது அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 2 பேரை எடுத்தாதான் அந்த ஷிஃப்ட் வந்து பாத்துக்க முடியும். எப்படி இருந்தாலும் கடையை நான் மூடக்கூடாது அப்படின்னா 4 பேர் தேவைப்படுற இடத்துல 6 பேர் தேவைப்படும். அடுத்து எனக்கு 90% அக்யூரசி பத்தாது, 99% அக்யூரசி வேணும் அப்படின்னா அதே இடத்துல 8 பேர் தேவைப்படும். இதே உங்களுக்கு பக்கம் பக்கமா ஒரு 20 டீ கடை இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்சா ரன் பண்றதுக்கும் 8 பேர், 20 பிரான்ச்சுக்கு 160 பேர் வேணும் அப்படிங்கிறது இல்லை. எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் வந்து நம்மளுடைய பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு ஆளை ஹையர் பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் கடைக்கு ஹையர் பண்றது வந்து கஷ்டம். பிசினஸ்ல நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும் பொழுது ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர்ல இருந்து சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஒரு பெரிய லெவல்ல இருக்கும் பொழுது, அதாவது சின்ன ஸ்ட்ரக்சர்ல இருந்து வளர்ந்து பெருசுக்கு வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆயிடும். ஏற்கனவே இருந்த ப்ராப்ளம்ஸ் புதுசா வரும், அது வேற. பட் வளர வளர நமக்கு எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா சின்னதுல நம்ம ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் பெருசாகும் போது மாறும். அதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும். பொதுவா ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து செயின் லிங்க் மாதிரி. நீங்க சில வீடியோஸ்ல கூட பார்த்திருக்கலாம். ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க, இல்ல ஒரு வார்த்தை, ஒரு 4-5 லைன் இருக்க மாதிரி ஒரு சின்ன கதை அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி ட்ரைனிங்ல 20 பேரை தாண்டி அதே மெசேஜ் திரும்பி வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. ரொம்ப ரேரா தான் அதே மெசேஜ் வரும்.
நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்கறதுக்கு நமக்கு அது ஒரு வேடிக்கையான விஷயமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த செயின் லிங்க் எக்ஸாம்பிள்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பிசினஸ் செட்டப்ல நம்ம தகவல்களை பரிமாற்றம் பண்ற எல்லா இடத்துலயுமே கரெக்டா இருக்கும். எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல தப்பு பண்ணோம்னா கூட நமக்கு மொத்தமா நம்மளோட கம்யூனிகேஷன் பாதிக்கப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பால அவங்க பிடிக்கிற மாதிரி தூக்கி போடுறதுதான் நம்மளுடைய ரோல். பால் சரியில்லை, ஆள் சரியில்லை, கரெக்டா போடல, என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு பொறுப்பெடுத்துக்க வேண்டியது கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்ற நம்ம தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் பொழுது எங்கெல்லாம் மாற்றங்கள் தேவைப்படுது, எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியும். இன்னொருத்தர் மேலேயே நம்ம தப்பு சொல்லும் பொழுது நம்மளால எந்த இடத்துல பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல நான் எப்படி பயன்படுத்துறேன்னா, ஒரே ஒரு பர்சன் நம்ம மேல தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் அந்த இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப கோவப்படாம, உங்க மேலதான் எல்லா தப்புன்னு சொல்லாம, நான் இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் சரியான முறையில உங்களுக்கு தகவல் சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்காது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்ன பின்னாடி அதை கேட்கறவங்க ஆமாங்க நீங்க கரெக்டா சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒரு 20% பீப்புள் சொல்லதான் செய்யறாங்க. பட் 80% ஆஃப் த பீப்புள் நானும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவங்களோட ஒரு மனசுல இருக்கிறதையும் ஷேர் பண்றாங்க ஓப்பனா. நம்ம எப்படி பேசணும்னு இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தேன். நம்ம கிட்ட பேசுறவங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதும் கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியம். நாம நிதானமா இருக்கணும், சொல்றத தெளிவா சொல்லணும், மற்றவங்களோட பெயின் பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷனை எஃபெக்டிவா மற்றவங்க நம்ம கிட்ட பண்றதுக்கான ஒரு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். டெக்னாலஜியை கூடுமான வரைக்கும் சரியான இடத்துல யூஸ் பண்ணோம்னா அத கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ ஒரு 100 வருஷமோ 200 வருஷமோ தான் நமக்கு நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் ரேடியோல இருந்து எடுத்துக்கோங்களேன். ஒரு புறால தூது விட்ட காலமா இருக்கலாம், ஒரு ஆளே போய் பேசினதா இருக்கலாம், மொழிகளே இல்லாம அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்ட டைம்லயும் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதனால டெக்னாலஜியை தாண்டி பல புதுசா வந்த நிறைய விஷயங்களை தாண்டி பார்க்கும் பொழுது இந்த ஒருவரோட நம்ம தகவல் பரிமாற்றம் பண்றது தெளிவா இருக்கணுங்கிறது ஆரம்ப காலத்துல இருந்தே மனிதனுடைய ஒரு அடிப்படை தேவைகள்லயே இருக்கு. எப்படி உணவு உடை இருப்பிடம் சொல்றோமோ அந்த மாதிரி இந்த தகவல் பரிமாற்றம் ஒரு அடிப்படையான தேவை. அதை கரெக்டா பண்ணினாதான் அந்த உணவு உடை இருப்பிடமே நம்மளால தக்க வச்சுக்க முடியும். அதனால இந்த இடத்துல எப்பயுமே நிதானமா நம்ம சைட்ல இருந்து தவறுகளை குறைவாக்கிக்கிற மாதிரி நம்மளுடைய அப்ரோச் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலைக்கு நம்ம ஆள் எடுக்கணும், வேலையே கிடைக்கலன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆளே கிடைக்கல. இதுல ஒரு முரண் இருக்கு இல்லையா? சமீபமா நான் டாக்டர் ஜிதேந்திரா சைக்காலஜி இன் தமிழ் அவருடைய ஒரு நேரடியான வகுப்புல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவரு சரியா ஒரு வார்த்தை சொன்னாரு. ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாரு. நிறைய பேர் நிறைய பதில் சொன்னோம். அட்ராக்டிங் த ரைட் டேலண்ட் அப்படின்னு சொன்னாரு. தகுதியான நபர்களை நம்மளால ஈர்க்க முடிஞ்சதுன்னா அதுதான் ரெக்ரூட்மெண்ட். அப்போ நம்மளோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கம்பெனி பத்தின வெப்சைட்ல இருந்து எல்லா இடத்துலயுமே தெளிவான ரிட்டன் கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா, அதை படிக்கும் பொழுது நம்ம யாரை நினைச்சு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போஸ்ட் பண்றோமோ அவங்களுக்கு அது எமோஷனலா கனெக்ட் ஆச்சுன்னா ஒரு பிசினஸ் வெற்றிகரமா நடக்கிறதுக்கு தேவையான தகுதியான நபர்கள் கிடைப்பாங்க. கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கிறது இந்த இடத்துலயுமே யூஸ் ஆகும். முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னங்கிறதுல நம்ம கிளியரா இருக்கணும், கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னங்கிறதுலயும் கிளியரா இருக்கணும். நிறைய நேரம் நம்ம ஓவர் கமிட் பண்ணி அண்டர் டெலிவர் பண்றத நம்மளால பார்க்க முடியும். சுத்தி நம்ம கிட்ட நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள்ல இது நடக்குது. நாம எப்ப என்ன நினைப்போம்னா, நிறைய கமிட் பண்ணி
கம்மியா போறதை விட கமிட்மெண்ட்டை கம்மியா வச்சுக்கோம், நிறைய கொடுப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா என்னுடைய அப்சர்வேஷன், இப்ப என்னுடைய அப்ரோச் இதுல என்னன்னா, என்ன பண்றோமோ அதை தெளிவா சொல்லிடுவோம், அதை செஞ்சிருவோம். எதனாலனா நம்ம வந்து அண்டர் கமிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் கமிட் பண்ற இன்னொருத்தர் வந்து ஆர்டர் எடுத்துருவாங்க, அப்புறமா அங்க ப்ராப்ளம் இருக்கும். நிறைய தடவை இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்ததுனால இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன்ல இருக்கிற மிகப்பெரிய சாதனையா நான் நினைக்கிறது, என்ன பண்றோமோ அதை சொல்லணும், அதை வந்து செஞ்சிடணும். இதுதான் என்னுடைய ஒரு கோலா நான் வச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்கேன். முன்னாடி வந்து அதிகமா பண்ணணும் இப்படி அப்படின்லாம் நினைப்பேன். இப்ப நம்ம என்ன சொல்றோமோ அதை செஞ்சிடணும். நம்ம சில நேரம் நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும், ஆனா ரிசல்ட் வராது. அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். அப்போ அந்த ப்ராசஸ சின்ன சின்ன ஸ்ட்ரீம்லைன் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ரிசல்ட் முக்கியம் தான். தவறான வழிமுறையில போய் நமக்கு ரிசல்ட் வந்தா கூட எல்லாரும் அதையே ரிப்பீட் பண்ண முடியாதுன்னா நம்ம அந்த இடத்துல நம்மளோட கம்யூனிகேஷனை இன்னும் எஃபெக்டிவா மாத்திக்கணும். எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி சிஸ்டம்ஸ உள்ள கொண்டு வந்தா இதுல உள்ள மேக்சிமம் அட்வான்டேஜை வந்து எடுத்துக்கலாம். கூடுமான வரை நிறைய நம்ம பேசுறதை விட சரியான கேள்விகள் கேட்கறது வந்து ரொம்ப முக்கியம். எப்பயுமே நான் இந்த விஷயத்த சொல்லுவேன். இந்த கம்யூனிகேஷன்லயும் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நாம வந்து ஒரு அசம்ஷன் ஜெனரலா எடுத்துப்போம். ரொம்ப டீட்டெயிலா கேட்க முடியாது, அதுக்குன்னு எதையுமே கேட்காம இருக்க முடியாது. லைஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு டிஜிட்டலா நம்ம நிறைய இடத்துல பார்த்தா கூட இன்னமும் அனலாகா தான். அதாவது முழுமையா நம்பிட்டோம், முழுமையா நம்பலன்னு இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அளவுக்கு நாம நம்புறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணும் பொழுதும் அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய சூழல், இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். இன்னொரு விஷயம் ஷார்ட்டா சொல்லி கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கம்யூனிகேஷன்ல தி மோஸ்ட் பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் ஐ ஹவ் எவர் சீன் அப்படின்னா சைலன்ஸ் தான். நிறைய நேரம் நம்ம வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருப்போம், அந்த சைடு அமைதியா இருப்பாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டிருப்போம், அமைதியா இருப்பாங்க. வேற ஒருத்தர் நம்மள வந்து கேள்வி கேட்டிருப்பாரு, நம்ம அமைதியா இருப்போம். முழுசா கேட்டிருப்போம், புரிஞ்சிருக்கும், நாமளும் ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்போம், ஆனா சொல்லியிருக்க மாட்டோம். சைலன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அதுல உள்ள டீப்பான மீனிங்க நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா நம்மளால கம்யூனிகேஷனை எஃபெக்டிவா பண்ண முடியுது அப்படிங்கறது அர்த்தம். அந்த சைலன்ஸ்ல இருந்து புரிதல் எடுத்து அந்த நம்மளோட புரிதல் கரெக்டாங்கிறதுக்கான கேள்விகள் கேட்டு அவங்கள வந்து பேச வைக்கணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம சைலண்டா இருக்கிற இடங்கள்ல அடுத்தடுத்து நம்ம தேவை என்ன அப்படிங்கறதையும் சொல்லணும். நீங்க நிறைய நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருப்போம், நாமளா போய் கேட்டா ரேட் ஏத்திடுவாங்க அப்படின்னு நினைப்போம். இந்த சைலன்ஸுங்கிற கம்யூனிகேஷன் மெத்தட பிசினஸ்ல எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நீங்க அடுத்தடுத்து நீங்க சந்திக்கக்கூடிய பிசினஸ் கான்வர்சேஷன்ல கவனிச்சு பாருங்க. அந்த ஒரே ஒரு புரிதலை, அந்த ஒரே ஒரு செக்மெண்ட்டை நம்மளோட லைஃப்ல இப்ப நமக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இருந்து, இப்ப நம்ம வச்சிருக்க அப்ரோச்ல இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடிஞ்சதுன்னா இது வந்து ஒரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட். இதை சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா நிறைய நேரம் நமக்கான வெற்றி வந்து நமக்கு அருகில கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. சைலன்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணி அதை நமக்கு எப்படி சாதகமா பயன்படுத்தி நம்மளுடைய பிசினஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கிற அதர் பார்ட்டுக்கும் அதை எப்படி பெனிஃபிட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையும் யோசிக்கணும்னு சொல்லி நான் என்னுடைய இந்த செஷனை கன்க்ளூட் பண்றேன். தேங்க்யூ. சைலன்ஸ் பத்தி பேசினதுனால எல்லாருமே சைலண்டா இருக்குமா? வணக்கம் சார். வணக்கம் சார். ரமேஷ் பேசுறேன்.
ஒரு இந்த செஷன் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க, நீங்க கம்மியா கம்மிட் பண்ணி அதிகமா கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஷார்ட் பீரியடுக்கான கம்மி கனெக்ட் பண்ணி நிறைய தகவல்கள், அதாவது ரொம்ப ப்ராக்டிக்கலா பிசினஸ் கம்யூனிகேஷன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மூலம் ப்ராக்டிக்கல் ஒரு ஓலால இருந்து சின்ன கான்வர்சேஷன்ல இருந்து ரொம்ப அழகாக எடுத்து ஒரு அருமையான ஒரு செஷன். ஒரு நாள் நான் சொல்றதுதான் பிசினஸ் கம்யூனிகேஷன், ஒரு தலைப்பு ஒரு ட்ரெயினரும் வேற பரிமாணத்துல அதை பாக்குறாங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜஸ் நிறைய சொன்னீங்க சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்லலாம். வீரசேகரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, சொல்லுங்க சார். அன்பு கடுமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். தம்பி வந்து அவங்க தம்பின்னு சொல்லலாம்னு நினைக்கிற உரிமையோட தம்பி வந்து நன்றி நன்றி நன்றி. அவங்க வந்து டூ ஆர் டைங்கிறதுல ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய இதுங்கிறதுல அந்த டையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டைங்கிறதுல டியை எடுத்துட்டு டீயை போட்டோம்னா டை. Take it easy. Sometimes we have to take it easy. Sometimes take it very efficiently, effectively. அப்படிங்கிறதையும் அதுல இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அதுல ஆரம்பிச்சாங்க. அடுத்தது ஏஐ வந்து ஐஏன்னு நம்ம வந்து ஆச்சரியப்படலாம். ஐ அப்படின்னு அந்த அளவுக்கு ஏஐ எல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணலான்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆட்டோ கேட்ல போட்டு மெட்டீரியல் லிஸ்ட் எடுக்கிறப்ப தனியா கையாலேயே ஆரம்ப கட்டத்துல எழுதுவோம். இத்தனை பைப்பு, இவ்வளவு சைஸ், இந்த வால்வு, இதெல்லாம்னு. அப்புறம் மைக்ரோ ஸ்டேஷன் அங்க அமெரிக்கன் இது ஒரு டிராயிங் அப்ளிகேஷன் கிடைச்ச பிற்பாடு அதுல வந்து மெட்டீரியல் டேக் ஆஃப்னு இருக்கும். நான் டிராயிங்க போட்டுட்டாலே அதே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா இவ்வளவு மெட்டீரியல், இந்த கண்ட்ரோல் வால்வு, இவ்வளவு நான் ரிட்டர்ன் வால்வு, இவ்வளவு டபுள் லைன் வால்வு, எல்லாத்தையும் அதே கொடுத்துரும். அதனால டெக்னாலஜில உள்ள ஒரு அட்வான்டேஜ் அதுதான். அதுல வந்து இதுல ஒரு இன்னொரு சிறப்பு என்னன்னா, அதுல ஒரு மெட்டீரியல்ல நான் தான் ஸ்பெசிபிகேஷன் அதை கொடுத்துருப்பேன் வால்வுக்கு. தப்புன்னா அதை வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு உள்ள இத ரெக்கார்டை திருத்திட்டோம்னா வர்ற மறுபடி போடுற 100 டிராயிங்க்கும் எந்த எரரும் இல்லாம வரும். ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணாலே 100 இடத்துல நம்ம எடுக்கிறப்பயும் வரும். இதெல்லாம் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடு. அடுத்தது இப்ப சொன்னாங்க பாருங்க, சம்டைம்ஸ் ஈவன் சைலன்ஸ் இஸ் ஆல்சோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். சில இடத்துல எந்த இடத்துல நம்ம சைலண்டா இருக்கணுமோ அது கூட ஒரு பெரிய கம்யூனிகேஷன்ங்கிறது. இப்படி பலவேறு செய்திகள். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் டீ கடை நடத்துறேன். ஒரு டீ கடைக்கு 5 பேர் தேவை. அப்ப நான் 20 டீ கடை நடத்துறேன். 20 × 5 எவ்வளவு? 100 பேரை நான் அப்பாயிண்ட் பண்ண வேண்டியில்ல. 20 டீ கடை நடத்துறப்ப ஒரு டீ கடைக்கு 5 × 20 அது வந்து அது மாதிரி மல்டிபிளிகேஷன் பண்ண வேண்டியில்ல. நான் 60 பேரை அப்பாயிண்ட் பண்ணனாலே ஸ்கேலிங் ஆஃப் எக்கனாமிக் ஸ்கேலிங் எனக்கு அங்க கிடைச்சிருது. எஃபெக்டிவா நான் அந்த 60 பேரையும் படுத்தினாலே 20 கடையும் என்னால் நடத்திட முடியும். 5 பேர் தேவைன்னா கூட அப்படிங்கிற மாதிரி பல செய்திகளை அருமையா சொல்லியிருக்காரு. தம்பிக்கு வாழ்த்துக்கள். அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத பொழிவினை எங்களுக்கு தாருங்கள் என்ற வேண்டுகளோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி வீரசேகரன் சார். அடுத்தது பிரதிராஜன் சார். அவர் ஃபீட்பேக்கோட அப்படியே செஷனை டேக் ஓவர் பண்ணீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அவர்களே. ரொம்ப அருமையான செஷன் இது. 3-4 டேஸ்க்கு முன்னாடி சாரோட மிஸ்ஸஸ் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன், செஷன் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய செஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொல்லியிருந்தேன் நான் எவ்வளவு அருமையா அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்ட்டு. திருப்பி சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு ட்ரைனர் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கும் பிசினஸ்ல இருக்கிறவங்க எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அதுதான் அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் அதுல இந்த இன்னைக்கு செஷன்ல இருந்தது. ஒரு பிசினஸ் அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் கரெக்டான ஒரு இது கொடுக்க முடியும். ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சார் சொல்லியிருந்தாங்க. அதுல நம்ம எத்தனை பேர் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது கஸ்டமர் கிட்ட வந்து நான் இதை இப்படி சொல்லியிருக்கலாம் சார், நான் இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லியிருந்திருக்கலாம், என் பக்கமும் தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது கஸ்டமருக்கு அந்த இடத்துல ஒரு கேப் நம்ம கொடுக்கும்போது
அதுலயும் 20% கஸ்டமர் ஆமா சார் நீங்க சரியா சொன்னீங்க அந்த பிரச்சனை வந்திருக்காது சார் அப்படின்னு சொல்லத்தான் செய்வான். ஆனா மீதி 80% பீப்புள் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், அது இருக்கிற டென்ஷன்ல இருந்துக்கலாம், பட் நான் அதை இன்னும் கொஞ்சம் கரெக்டா அதை மீன் பண்ணிருக்கணும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமரும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப அருமையான பாயிண்ட் அது. ஆனா இது எல்லாமே இட் இஸ் பல்ஸ் தான், கஸ்டமரோட பல்ஸ் அந்த செகண்ட்ல நம்ம பார்த்துட்டே இருப்போம். எனக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகத்துக்கு வந்தது, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வீரசேரன் சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் கணக்கு முன்னாடி வந்துட்டு போகும். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ண விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து வெஹிக்கிள் புக் பண்ணி, நான் ஆல்டோ எல்எக்ஸ் புக் பண்ணி கஸ்டமர் புக் பண்ணியிருக்காரு. எல்எக்ஸ் ஐ வந்து இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. வண்டி அலாட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது. அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு சாயங்காலம் எனக்கு 4:30 மணிக்கு கஸ்டமர் டெலிவரிக்காக வந்திருக்கும் போது கஸ்டமர் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன் இல்ல கஸ்டமர் எல்லா அமௌண்ட்டும் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க மேம், எது கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்றேன் அலாட்மெண்ட்ல. இல்ல சார் 27,000 எக்ஸ்ட்ரா கஸ்டமர் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாங்க. அப்ப எனக்கு டக்குன்னு மார்க்கெட்டிங்ல போய் தட்டிருமே 27,000 என்ன மாடல் சொல்லுங்க, எல்எக்ஸ் இல்ல நீங்க தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னு. நடந்தது விட்டுருங்க, ஆனா அது எப்படி என்ன பண்றது, 27,000 நம்ம வந்து கம்பெனிக்கு லாஸ் ஆயிடும். வேற வழி இல்லை, கஸ்டமர் வாங்க முடியாது. ஏன்னா புக் பண்ணது எல்எக்ஸ், நம்ம கொடுத்தது பவர் ஸ்டீரிங் மாடல் எல்எக்ஸ் கொடுத்துருக்கோம். எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும், நான் பாத்துக்கிறேன். 20 மினிட்ஸ் தான் டைமே மொத்தமே இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டி வந்து அவ்வளவுதான் முடிஞ்சது. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பேப்பர்ஸ் மாத்தி உள்ள வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ ஆர்டிஓக்கு ஃபோன் பண்ணி எங்க ஏஜென்ட் சொல்லி என்னுடைய பேப்பர் மட்டும் கொஞ்சம் கீழே தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு 20 மினிட்ஸ் டைம் வாங்கிட்டேன். வாங்கிட்டு இமீடியட்டா கஸ்டமர் உள்ள கேபின்ல கொண்டு போய் உட்கார வச்சு கஸ்டமர்கிட்ட பேசின விஷயம் என்னன்னா, சார் நீங்க வந்து பீங் அ டாக்டர் அப்படிங்கிறதுனால நீங்க ஒயிட் புக் பண்ணி இருக்கீங்க, புரியுது. டாக்டர்ஸ் ஒயிட் கலர் கார் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்க பவர் ஸ்டீரிங் மாடல் தான் எடுப்பாங்க, அப்கிரேட் மாடல் தான் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோஷன்ல உங்களுக்கு எல்எக்ஸ் ஐ அலாட் பண்ணிருக்காங்க சார். இது கம்பெனி மேலேயும் தப்பு இருக்கு சார், நீங்க இது என்ன பண்ணலாம் சார் கேட்டோன்னா, பரவாயில்ல சார் நானும் வண்டி ஓட்டி பார்த்தேன் சார், நல்லா இருக்கு சார், எல்எக்ஸ் இருக்கட்டும் சார். 25,000 பணம் எடுத்துட்டு வரல, ஈவினிங் கொடுத்து விடலாமா, அப்படி இல்லைன்னா நான் காலையில கொடுக்கட்டுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் மெதுவாக வாங்கிக்கிறேன் சார், எங்க கம்பெனியை பொறுத்த மட்டும் எதுவும் ஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு தைரியத்துல சொன்னேன். அதே மாதிரி போனாரு, வீட்டுக்கு உடனே பணத்தை கொடுத்து விட்டாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கஸ்டமர்ட்ட டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைம்லயே நான் முதல்ல கீ அட்வான்ஸா வாங்கிட்டு காரை வெளியில நிப்பாட்டி ரெடியா வச்சிருக்கோம். கஸ்டமர் வந்து கையில சாவி கொடுத்தேன், சார் டெலிவரி எடுக்க போறீங்க, வண்டி ஒரு நிமிஷம் எடுத்து நிப்பாட்டி பாருங்க அப்படின்னு. கடற்கன்னு கூட பையன் ஒரு 7-8 வயசு பையன் இருப்பான், கூட ஏறினா பையன் கண்டுபிடிச்சிட்டான், அப்பா எல்எக்ஸ் ஐன்னு இருக்குப்பா, நம்ம எல்எக்ஸ் தான் புக் பண்ணோம். பசங்க ரொம்ப கியூரியஸ் இல்லையா, கண்டுபிடிச்சாங்க. டக்குன்னு ஏறி உட்காந்து ஓட்டணும்னா அவருக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷம். அந்த பவர் ஸ்டீரிங் மாடல் வந்து ஓட்டி பார்க்கும்போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஒன்ஸ் கஸ்டமர் கன்வின்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அந்த ஃபீலிங்கை கொடுக்கணும்னு நினைச்சேன், அதை கொடுத்தேன் மார்க்கெட்டிங் ஸ்டைல்ல. அதே மாதிரி ஈகோ லைட்டா அந்த ஈகோ பூஸ்ட் பண்றது, சார் டாக்டர்ஸ்னாவே எல்எக்ஸ் ஐ தான் வாங்குவாங்க, அதனால எல்எக்ஸ் ஐ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லாம சொல்ற ஒரு ஈகோ, அதை கேட்டோம்னா டக்குன்னு கஸ்டமரும் ஃபிளாட் ஆயிட்டாரு. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு, அது ஒரு சின்ன நினைவு மட்டும் இது பண்ணணும். ஏன்னா டைம் ரொம்ப கம்மி இருக்கிறது, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள கன்வின்ஸ் பண்ணலன்னா அந்த கஸ்டமர் வந்து செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் ஆயிரும். நாங்க சில கஸ்டமர் அப்படி ஃபுல்லா டர்ன் ஆயிருவாங்க, நான் என்ன புக் பண்ணி என்ன கொடுத்துருங்க வண்டியே வேணான்றுவாங்க. ஸோ அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 40-50 ரூபாய்க்கு மேல நம்ம கையில இருந்து கொடுக்குற மாதிரி ஆயிடும், பெரிய பிரச்சனை ஆயிடும், செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் ஆயிடும். அது எல்லாத்தையும் ஆர்டிஓல நம்ம பேசி ஒரு 20 மினிட்ஸ் பேப்பரை தள்ளி வச்சு இங்கேயும் அந்த 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வருது. ரொம்ப அருமையான செஷன் சார், பவர் பேக் செஷன் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஷேரிங் சார். சார் அடுத்து யாராவது ஃபீட்பேக் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்க பேசலாம். லாவண்யமா நீங்க பேசலாம் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். சூப்பரா இருந்த செஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட், நிறைய பெயின் பாயிண்ட் வச்சு இது பண்ணணும், அந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். ஸோ எது வந்து அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான இருக்கு, அவங்களோட அன்கம்ஃபர்ட்ல இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லணுன்றது. அப்புறம் வந்து அந்த கமிட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்மளோட டெலிவரபிள்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது எந்த மாதிரி ப்ராமிஸ் நம்ம கொடுக்கணும், அப்ப அதுக்கேற்ற மாதிரி எப்படி இது பண்ணணும்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப கேஷுவலா மேனர்ல நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் சார். ஹேவ் a nice day all of you. தேங்க்யூ மேம். சார் அடுத்து மில்டன் சார் நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ்.